சைரன், என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய ஆழ் மனதில் இருக்கும் அனைத்து கேள்விகளும் எனக்கு புரிகிறது. நீ என்ன கேட்கிறாய், என்ன விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று அனைத்து விஷயங்களும் எனக்கு புரிகிறது. ஒரு விஷயங்கள் கூட எனக்கு புரியாமலோ இல்லை தெரியாமலோ இல்லை, எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டேன். வாழ்க்கையில் அதிக காயத்தோடு இருக்கிறாய். ஒரு நாள் கூட நிம்மதி இல்லாமல் எல்லா நாளும் அவஸ்தையோடும் வேதனையோடும் இருக்கிறாய். இதில் உன்னுடைய மனதில் தோன்றும் ஒரு விஷயம், ஏன் இன்னும் என்னை பார்த்தால் உங்களுக்கு பாவமாக இல்லையா? எல்லா நேரமும் என்னை கஷ்டப்படுத்தி இவ்வளவு வேடிக்கை பார்க்கிறீர்கள். என்னை பார்த்தால் உங்களுக்கு பாவமா இல்லையா? சீக்கிரமாக வந்து என்னை காப்பாற்றுங்கள். நான் செய்யும் விஷயங்கள் அனைத்துமே என்னுடைய மனதை போட்டு உளைச்சலாக்குகிறது. ஏனென்றால் நான் செய்யும் எந்த ஒரு விஷயமும் எனக்கு திருப்தியான ஒன்றை தருவதே இல்லை சாயி. நான் எல்லா காரியத்திலும் உங்களை நம்பி இறங்கியுள்ளேன். ஆனால் நீங்களோ என்னை கவலைப்படுத்தி வேடிக்கை மட்டுமே பார்க்கிறீர்கள். கூடிய விரைவில் என்னை நீங்கள் காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடுதான் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று மனதை திறந்து அதிகமான விஷயங்களை என்னிடம் பேசினாய். நீ பேசும் விதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒன்று தெரிந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எல்லா நிமிஷமும் வருத்தங்கள் மட்டுமே இருக்கிறது என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? சாய்க்கு ஒன்றும் தெரியாது. சாயாகிய நான் எப்பொழுதும் அமைதியோடு இருந்து விடுவேன். எல்லா நிமிஷமும் உங்களுக்கு கவலை மட்டும் கொடுத்து விடுவேன் என்று நீ நினைத்தாயோ? கவலை என்ற ஒன்றுக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் இடமில்லாத வாழ்க்கைதான் உனக்கு. இப்பொழுது நேரம் காலம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது. ஆனாலும் கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் மாற்றங்கள் பலவிதமாக மாறும். எல்லாமே உனக்கு சாதகமாக இப்பொழுது நடக்காமல் இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் சாதகமாகவே நடத்தி தரப்படும். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சோதனை என்ற ஒன்றில் நீ மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் இதற்குமே சோதனை என்ற ஒன்றுக்கு இடமோ நான் தருவதாக இல்லை. எல்லாமே முடிந்தது. எல்லாமே புதிதாக ஆரம்பிக்கும் நேரம் வந்துவிட்டது. எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்து அழிந்ததெல்லாம் போதும். இதற்கு மேலாவது நான் சொல்லும் விஷயங்கள் என்னவென்பதை சற்று புரிந்து கொள். நாளுக்கு நாள் கண்ணீரை மட்டும் சிந்திக்கொண்டே இருக்காதே. கண்ணீர் என்பது ஒரு நிலையானதல்ல. அது எப்பொழுதும் தேவைக்கு தான் அதை உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் நீ எதற்கெடுத்தாலும் அழுகிறாய். எல்லா விஷயத்திற்கும் மனதை போட்டு குழப்பிக்கொள்கிறாய். இதெல்லாம் தேவையா? இப்பொழுதோ உன்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு நேரம் நடக்கிறது. எது செய்தாலும் நிம்மதி இல்லாமல் ஆக்குகிறது. அதனால் எல்லாமே இனி வரும் நாள் அப்படிதான் இருக்கும், இந்த விஷயத்தை தான் உனக்கு தரும் என்று ஒரு பொழுதும் நினைத்து விட வேண்டாம். நாட்களோ மாறும், எதிர்பார்த்த விஷயங்களோ கூடிய விரைவில் நடக்கும். யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அடக்கி அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை ஆளலாம் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவருமே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அது மட்டும் அல்லாமல் தெய்வத்திற்கும் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். தெய்வங்கள் ஆகிய நாங்கள் உங்களுடைய தலையெழுத்தை நிச்சயமாக சத்தியமாக மாற்றுவோம். அதில் எந்த ஒரு சிறிய சந்தேகமோ குழப்பமோ தேவையே அல்ல. வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டது அனைத்தும் போதும். இனிமேல் நன்றாக இருக்க போகிறாய். அதை மட்டும் நீ மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத விஷயங்கள் இதுவரைக்கும் நீ நினைத்தாய், அது எல்லாவற்றையும் மறந்துவிடு. நீ நிறைய விஷயங்கள் தேவையில்லாமல் தான் குழப்பிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் நான் மட்டும் எப்பொழுதும் உனக்கு சொல்வேன், தேவையில்லாத எந்த விஷயங்களையும் மனதில் போட்டு
குழப்பிக்கொள்ளாதே. எல்லாமே உனக்கு நல்லதாக தான் அமைய இருக்கிறது. இதற்கு நடுவே சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் தேவையில்லாமல் குழம்பி தவிக்காதே என்று நான் பலமுறை சொல்லிவிட்டேன். ஆனால் நீ எதையுமே காதில் வாங்கவில்லை. சரி விடு. இதுவரைக்கும் நீ தேவையில்லாமல் குழப்பியது, தேவையில்லாமல் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு நடந்தது எல்லாவற்றையும் விடு. இதற்குமே நடக்க இருக்கும் சுவாரஸ்யமான விஷயங்களை மட்டும் நன்றாக தெரிந்து கொள். எத்தனையோ நபர்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று பல திட்டங்கள் போட்ட மத்தியிலும் நான் உன்னுடைய வாழ்க்கையை நன்றாக ஓரளவுக்கு பாதுகாப்பாக தான் வைத்திருந்தேன். 1000 கஷ்டங்கள் வந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் உனக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நான் பார்த்து கொண்டேன். பணமும் சரி, எல்லா விஷயத்திலும் உனக்கு தொந்தரவுகள் வந்திருக்கலாம். ஆனால் உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் உனக்கும் சரிதான், யாராக இருந்தாலும் சரிதான், கஷ்டத்தை மட்டும் கொடுக்காமல் நான், அது மட்டும் அல்லாமல் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்து கொண்டேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளை அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கூட தாங்குவாள். ஆனால் குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று என்றால் தாங்கவே மாட்டாள். அந்த ஒரு விஷயத்திற்காக என்னுடைய குழந்தைகள் நல்லபடியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் நான் என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்து விஷயங்களையும் வாழ்க்கையில் நீ பட்டுவிட்டாய். இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் படப்போகும் கஷ்டங்கள் என்பது ஒன்றுமல்ல. உன்னுடைய தொழிலையும் சரி, உன்னுடைய வீட்டையும் சரி, நீ கோவில் போலவும் தெய்வம் போலவும் தான் பார்க்கிறாய். இது எப்பொழுதும் உன்னிடம் நிலையானதாகத்தான் இருக்கும். பல பேருக்கு உன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, நீ கஷ்டப்படுவதை பார்க்கும் பொழுது கேலி கிண்டல் 1000 வார்த்தைகள் பேசுவது போலத்தான் இருக்கும். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழும் பொழுதுதான் அவர்களுக்கு எத்தனை வழிகளை நீ சுமந்தாய், எத்தனை வழிகளை இன்று வரைக்கும் சுமந்து கொண்டு இருக்கிறாய், பாரங்கள் எத்தனை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதே தெரியும். ஆனால் எதுவுமே அனுபவிக்காமல் எப்ப பார்த்தாலும் சிரித்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறார்கள் பத்தியா? அவர்களுக்கெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒரு விஷயம் கூட தெரியாது. அதனால் அவர்கள் இதை நினைக்கிறார்கள், இவர்கள் இதை நினைக்கிறார்கள் என்று நினைத்து நீ ஒரு பொழுதும் ஒரு நாளும் கவலைப்படவே வேண்டாம். பல நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் துணையாக இருந்திருக்கிறேன். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்து பல்லாண்டு காலம் உன்னை வாழ வைத்து சீரும் சிறப்புமாக இருக்க வைத்து உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எப்படி பிடிக்குமோ அதுபோல வாழ வைத்து அழகு பார்ப்பேன் இந்த சாய். நான் இன்று மட்டும் அல்லம்மா, என்றும் என்றென்றும் துணையாகத்தான் இருக்கிறேன். பலர் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை மாற்று, இதை செய் அதை செய் என்று 1000 அறிவுரைகள் சொல்லலாம். அதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் உன்னுடைய இஷ்டம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உனக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். 1000 பேர் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எதை வேண்டுமானாலும் உனக்கு சொல்லலாம். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், என்ன தெரியுமா? உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை மட்டும் உன்னுடைய வாழ்க்கையில் செயலுக்கு கொண்டு வா. மற்றபடி வேறு எதையும் உன்னுடைய வாழ்க்கையில் செயலுக்கு கொண்டு வராதே, சரியா? என்னுடைய தங்கமே, உன்னுடைய வாழ்வில் எல்லா நிமிஷமும் எல்லா பொழுதும் உனக்கு நான் துணை இருப்பேன். நம்பிக்கையோடு மட்டும் இருங்க. ஒவ்வொரு நாளும் எல்லா நிமிஷமும் நானே உனக்கு துணை. சதா சர்வகாலமும் இனி நான் உன் வாழ்க்கையில் இருப்பேன். இதற்கு முன்பு நடந்தது அனைத்தையும் என்னிடம் நீ கேட்காதே. நீ சொல்வாய், இதற்கு முன்பு நடந்ததெல்லாம் நீங்கள் செய்தீர்களா? இப்போ மட்டும் எதற்காக எல்லாம் மாறும் மாறும் என்று சொல்கிறீர்கள்? பொய்தானே சொல்கிறீர்கள் சாயி என்று நீ கேட்கலாம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன், நம்பு. பழைய விஷயத்தை பற்றி பேசாத. புதிய விஷயமாக, புதிய அத்தியாயமாக உன் வாழ்க்கை மாறப்போகிறது. எல்லாமே நல்லதுக்கே. இனி வரும் ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு பொழுதும் உனக்கானதாகவும் உன் குடும்பத்திற்கானதாகவும் மட்டுமே இருக்கும். தேடி தேடி ஒவ்வொன்றும் ஓடினாய். ஒவ்வொரு விஷயத்தையும் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள், பலவிதமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். நல்லதே சேரும். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.